கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பொது காலத்தின் 14வது வாரம் இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கான வாசகங்களை ஆய்வு செய்ய மீண்டும் ஒன்றாக இணைகின்றோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பதிவேற்றங்களை தவறாமல் பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு அழைத்து நிற்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளுக்கான முதலாவது வாசகம் இறைவாக்கினர் சக்கரியா நூலில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. இறைவாக்கினர் சக்கரியா எழுதிய இந்த நூலானது யூத மக்கள் பாபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு வந்து தங்களின் வாழ்வையும் ஜெருசலேம் ஆலயத்தையும் மீண்டும் கட்டி எழுப்பிக் கொண்டிருந்த ஒரு சவாலான காலகட்டத்திலே இந்த நூலானது எழுதப்பட்டுள்ளது. இந்த சூழலிலே இந்த வாசகம் மக்களுக்கு பெரும் நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் தருவதாக அமைகிறது. இந்த வாசகத்தை நாங்கள் 3 முக்கிய பிரிவுகளாக பிரித்து ஆய்வு செய்யலாம். முதலாவதாக மகிழ்ச்சிக்கான அழைப்பு. மகளே சியோனே மகிழ்ந்து களிகூறு, மகளே ஜெருசலேமே ஆர்ப்பரி என்கின்ற இந்த வரி விவிலியத்திலே சியோன் மகள் அல்லது ஜெருசலேம் மகள் என்பது இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இஸ்ரேல் மக்களை குறிக்கும் ஒரு அன்பார்ந்த வார்த்தையாகும். துன்பங்களிலும் சோதனைகளிலும் சோர்ந்து போயிருக்கும் தன் மக்களுக்கு இறைவன் தரும் முதல் வாக்குறுதி மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சிக்கு காரணம் அவர்களின் துன்பங்கள் முடிய போகின்றன, அவர்களின் உண்மையான அரசர் வரப்போகின்றார் என்பதுதான். இரண்டாவது பகுதியாக உலக அரசர்களுக்கு மாறான ஒரு எளிமையின் அரசரை பற்றி இந்த வாசகத்திலே பேசப்படுவதை நாங்கள் காண்கின்றோம். இதோ உன் அரசர் உன்னிடம் வருகின்றார், அவர் நீதி உள்ளவர், வெற்றி வேந்தர், எளிமை உள்ளவர், கழுதையின் மேல் கழுதை குட்டியாகிய மரியின் மேல் ஏறி வருகின்றவர். இந்த வரிகள் மிகவும் ஆழமானவை. அன்பார்ந்தவர்களே, உலகத்து அரசர்கள் தங்களுடைய அதிகாரத்தையும் பலத்தையும் காட்ட பெரும் குதிரைகளிலும் போர் தேர்களிலும் வருவார்கள். ஆனால் வரவிருக்கின்ற இந்த அரசர் எப்படி வருகின்றார் என்றால், அவர் உலக அரசர்களை போல அநீதியால் வெற்றி வாகையை சூடியவர் அல்ல, மாறாக நீதியால் வெற்றி அடைந்தவர். அவர் எளிமையின் உருவாக கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகின்றார். அன்பார்ந்தவர்களே, விவிலிய காலத்திலே கழுதை என்பது உழைப்பிற்கும் அமைதிக்கும் எளிமைக்கும் அடையாளமாக கருதப்பட்டது. இந்த இறைவாக்கானதுதான் இயேசு கிறிஸ்து குருத்தோலை ஞாயிறன்று எருசலேமுக்குள் கழுதை குட்டியின் மீது ஏறி நுழைந்த பொழுது முழுமையாக நிறைவேறியதை நாம் நற்செய்திகளிலே காண்கின்றோம். நண்பர்களே, 3வது விடயமானது ஆயுதமற்ற அமைதியின் ஆட்சியை பற்றி இந்த பகுதியிலே கூறப்படுகின்றது. ஜெருசலேமில் குதிரை படையை அறவே ஒழித்து விடுவார், போர் கருவியான வில்லும் ஒடிந்து போகும், வேற்றினத்தாருக்கு அமைதியை அறிவித்தார் என்ற இந்த வரிகள் ஆழமாக ஆராயப்பட வேண்டியவை. அன்பார்ந்தவர்களே, ஒரு அரசரின் வருகை வன்முறையையோ அல்லது போரையோ கொண்டு வருமானால் அந்த அரசரின் வருகை விரும்பத்தக்கது அல்ல. தேர்ப்படை, குதிரைப்படை, வில் போன்ற போர் கருவிகள் அனைத்தும் ஒழிக்கப்படும் என்பது அதிகார பலத்தால் அல்ல, அன்பின் பலத்தால் இந்த ஆட்சி நடக்கும் என்பதை காட்டுகிறது. இந்த அமைதி இஸ்ரேல் மக்களுக்கு மட்டுமல்ல, வேற்றினத்தவருக்கு, அதாவது உலக மக்கள் அனைவருக்கும் உரித்தானது. அவரது ஆட்சி எல்லைகளற்றது. ஒரு கடல் முதல் மறு கடல் வரை கடந்து செல்லுகின்ற ஒரு ஆட்சி இது. எனவே இந்த நாளுக்கான இந்த முதலாவது வாசகத்தில் இருந்து நாங்கள் கேட்கின்ற பாடங்கள், அன்பார்ந்தவர்களே, எளிமையின் வல்லமையை பற்றி. நாம் பல நேரங்களிலே அதிகாரம், பணம், பதவி மூலமாகவே எதையும் சாதிக்க நினைக்கின்றோம். ஆனால் விவிலியம் எங்களுக்கு காட்டுகின்ற வழி எளிமையின் வழி, தாழ்ச்சியின் வழி. பிறரை அடக்குவதை விட பிறருக்கு பணிவிடை செய்வதே உண்மையான பெருமை. தொடர்ந்து அன்பார்ந்தவர்களே, அமைதியின் தூதுவர்களை பற்றி நாம் அனைவரும் அமைதியின் தூதுவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி நம் இதயங்களிலும் குடும்பங்களிலும் இருக்கின்ற போர் கருவிகளை, கோபம், பழிவாங்கும் எண்ணம், வன்மமான வார்த்தைகளை ஒழித்துவிட்டு அமைதியை விதைக்க நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, இறைவாக்கினர் சக்கரியா இந்த நூலை எழுதும் பொழுது, அந்த எழுதப்பட்ட வரலாற்று பின்னணியை நாங்கள் உற்று நோக்கும் பொழுது, அது யூதர்களின் வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு மறுமலர்ச்சி காலத்தை காட்டுகின்றது. பாபிலோனிய அடிமைத்தனத்திற்கு பிந்திய காலமான போஸ்ட் எக்ஸிலிக் பீரியட் என்று அழைக்கப்படுகின்ற கிறிஸ்துவுக்கு முன் 587 ஜெருசலேம் நகரம்
அழிக்கப்பட்ட அந்த தருணத்திலே அதோடு சேர்ந்த சாலமோன் மன்னன் கட்டிய புகழ்பெற்ற எருசலேம் ஆலயம் பபிலோனியர்களால் சூறையாடப்பட்டு முற்றிலும் அழிக்கப்படுகின்றது. யூத மக்கள் அடிமைகளாக, கைதிகளாக பபிலோனுக்கு நாடு கடத்தப்படுகின்றார்கள். இதற்கு பின் அன்பான சகோதர சகோதரிகளே, ஏறத்தாழ கிறிஸ்துவுக்கு முன் 538 ஆண்டிலே பாரசீக பேரரசர் சைரஸுடைய காலத்திலே பபிலோனை அவன் கைப்பற்றிய பிறகு யூதர்களை மீண்டும் தங்களுடைய சொந்த நாட்டிற்கு திரும்பி செல்ல அனுமதி அளிக்கின்றான். சொந்த நாடு திரும்பிய யூதர்களுக்கு பெரும் ஏமாற்றமே எஞ்சியிருந்தது. ஜெருசலேம் இடிபாடுகளாக கிடந்தது. பஞ்சம் தலைவிரி தாடியது. சுற்றி இருந்த பிற இன மக்கள் அவர்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்தனர். இதனால் சோர்ந்து போன மக்கள் கடவுளின் ஆலயத்தை மீண்டும் கட்டியெழுப்பும் பணியை தொடங்கிவிட்டு பாதியிலேயே சுமார் 16 ஆண்டுகள் அப்படியே கிடப்பில் போட்டுவிட்டனர். தங்களுடைய சொந்த வீடுகளையும் தங்கள் சொந்த வாழ்வையும் கட்டுவதில் அவர்கள் கவனம் செலுத்தினார்கள். நிறுத்தப்பட்ட ஆலய பணி ஏமாற்றமும் சோர்வும் நிறைந்த இந்த தருணத்திலே தான் இறைவாக்கினர் சக்கரியா இந்த இக்கட்டான சூழ்நிலையில் மக்களை ஆன்மீக ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் ஊக்கப்படுத்த கடவுளுடைய வார்த்தைகளை எடுத்துச் செல்லுகின்றார். கடவுள் சக்கரியாவை அழைக்கின்றார். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் மக்களுக்கு நம்பிக்கையின் அடையாளமாக இருக்குமாறு. சக்கரியா என்ற இந்த பெயரினுடைய விளக்கம் என்னவென்று சொன்னால், எபிரேய வார்த்தையிலே ஆண்டவர் நினைவு கூர்ந்தார், யாவே ரிமெம்பர்ஸ் என்ற பொருள்படும். அவை சோர்ந்து போயிருந்த மக்களுக்கு கடவுள் தங்களை மறக்கவில்லை என்பதை நினைவூட்ட இப்பெயர் மிக பொருத்தமாக அமைந்தது. கிறிஸ்துவுக்கு முன் 520 அளவிலிருந்து தன்னுடைய இறை வாக்கினர் பணியை இவர் ஆரம்பிக்கின்றார். இவர் இத்தோவின் பேரன், பெரக்கியாவின் மகன் என்று சக்கரியா 1:1 நாங்கள் காண்கின்றோம். நெகேமியா நூலின்படி 12:16 இவர் ஒரு இறைவாக்கினர் மட்டுமல்ல, ஒரு குருவும் ஆவார். இவர் இறைவாக்கினர் ஹகாயோடு இணைந்து பணியாற்றியவர். ஆகாய் மக்களின் கடமையை சுட்டி காட்டி எச்சரித்தார் என்றால், சக்கரியா காட்சிகள், தரிசனங்கள் மூலம் மக்களுக்கு எதிர்கால நம்பிக்கையை ஊட்டினார். அன்பார்ந்தவர்களே, சக்கரியாவின் நூல் எழுதப்பட்ட முக்கிய நோக்கம் மற்றும் அதனுடைய அமைப்பை பற்றி நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, இந்த நூல் முக்கியமாக 2 நோக்கங்களுக்காக எழுதப்பட்டது என்று விவிலிய ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றார்கள். முதலாவதாக, ஆலயத்தை கட்டி முடிப்பதை பற்றி அவர்களுக்குண்டான அந்த குழப்பத்தை நீக்கி அவர்களை ஊக்குவிப்பது முக்கிய ஒரு பணியாக அமைந்தது. யெகோஷுவா தலைமை குரு அவரோடு இணைந்து ஜெருசபெல் ஆளுநர் ஆகியோரை ஊக்குவித்து முடங்கி கிடந்த ஆலய பணியை கிறிஸ்துவுக்கு முன் 515 கட்டி முடிக்க செய்தார் இந்த சக்கரியா இறைவாக்கினர். அது மட்டுமல்ல, 2வது முக்கிய நோக்கமானது எதிர்கால மெசியாவின் வருகையை அனித்திரமாக அறிவித்து வந்தார். தற்போதைய கஷ்டங்களை கடந்து, துன்பங்களை கடந்து வரவிருக்கும் காலத்தில் கடவுள் தங்களுக்கு ஒரு மீட்பரை, அபிஷேகம் செய்யப்பட்டவரை, ஒரு மெசியாவை அனுப்புவார் என்ற பேரானந்த நம்பிக்கையை அளிப்பது சக்கரியாவின் இன்னொரு முக்கிய பணியாக அமைந்திருந்தது. இந்த நூலின் அமைப்பை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, சக்கரியா இறைவாக்கினருடைய நூல் விவிலியத்தின் சிறிய இறைவாக்கினர்கள், மைனர் ப்ராஃபெட்ஸ் நூல்களிலே மிக நீளமானது. 14 அதிகாரங்கள் கொண்டது. இது 2 முக்கிய பகுதிகளாக பிரிக்கப்படுகின்றது. அதிகாரங்கள் 1-8 முதல் பகுதி சக்கரியா கண்ட 8 விசித்திரமான காட்சிகள், தரிசனங்கள் பற்றியவை. இவை ஜெருசலேமின் மறுவாழ்வையும் ஆலயம் கட்டப்படுவதன் அவசியத்தையும் வலியுறுத்தின. அதிகாரங்கள் 9-14 பிற்பகுதி என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதி பிற்காலத்தில் எழுதப்பட்ட இறைவாக்குகள். இதிலே ஆலயத்தை பற்றிய சிந்தனையை விட உலக பேரரசுகளின் வீழ்ச்சியை பற்றியும், குறிப்பாக வரவிருக்கின்ற மெசியானிய அரசு பற்றியும், அதோடு இணைந்து இறுதி தீர்ப்பு பற்றிய தீர்க்க தரிசனங்களை உள்ளடக்கியதாக இந்த பகுதி அமைந்திருக்கிறது. என்பவர்களே, இன்றைய நாளிலே நாங்கள் வாசித்த, அதாவது பொதுக்காலம் 14ஆம் வாரத்தின் ஞாயிற்றுக்கிழமை அன்று வாசிக்க இருக்கிற
இந்த பகுதியானது இந்த இரண்டாவது பகுதியிலே அமைகின்றது. அதாவது அதிகாரம் 9 10 வரையான வசனங்கள் அது பாரசீக மற்றும் கிரேக்க பேரரசுகளின் பிரமாண்டமான இராணுவ குதிரைகளையும் தேர்ப்படைகளையும் பார்த்து அஞ்சிக் கொண்டிருந்த இஸ்ரேல் மக்களுக்கு, உன் அரசர் குதிரையில் வரமாட்டார், மரக அமைதியின் அடையாளமான கழுதையில் எளியவராக வருவார், உலக படைகளை ஒழிப்பார் என்று சக்கரியா ஆற்றிய ஆறுதல் உரை இது. இந்த வரலாற்று பின்னணி ஏன் இஸ்ரேல் மக்கள் ஏன் ஒரு மீட்பருக்காக அவ்வளவாக ஏங்கினார்கள் என்பதை நமக்கு தெளிவாக புரிய வைக்கிறது அல்லவா? என்பதை தொடர்ந்து நாங்கள் ஆழமாக ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த இறைவாக்கு எழுதப்பட்ட காலத்திலே நிலவிய அரசியல் மற்றும் இராணுவ சூழலை நாங்கள் உற்று நோக்கினோம் என்று சொன்னால், கிரேக்க பேரரசின் எழுச்சி இந்த காலத்திலே ஏற்படுகின்றது. மகா அலெக்சாண்டருடைய எழுச்சி வரலாற்று அறிஞர்களின்படி சக்கரியா நூலின் 9ஆம் அதிகாரம் எழுதப்பட்ட பொழுது மாவீரன் மகா அலெக்சாண்டர் தனது பிரமாண்டமான குதிரைப்படை மற்றும் தேர்ப்படைகளுடன் மத்திய கிழக்கு நாடுகளை கைப்பற்றி கொண்டு ஜெருசலேமை நோக்கி முன்னேறி வந்து கொண்டிருந்தார். அந்த வேளையிலே அச்சத்தில் இருந்த யூத மக்கள் உலகையே நடுங்க வைத்த இந்த கிரேக்க இராணுவத்தை கண்டு சிறிய யூத சமூகம் அச்சத்தில் இருந்தது. ஏற்கனவே அவர்கள் பல்வேறு விதமான அழுத்தங்களை பாபிலோனிய அடிமைத்தனத்திலே அனுபவித்து இப்பொழுதுதான் விடுதலை அடைந்து தங்களுடைய நாடுகளில் வந்து மறுபடியும் தங்கள் வாழ்வை ஆரம்பித்திருந்த வேளையில் மறுபடியும் ஒரு பெரிய அச்சுறுத்தல், மறுபடியும் ஒரு பெரிய இராணுவ படையின் கைப்பற்றுதலும் துன்பத்தையும் எதிர்நோக்கி இருக்கின்ற அந்த கட்டமானது இந்த யூத மக்களை பெரும் அதிர்ச்சியிலும் அச்சத்திலும் நடுங்க வைத்திருந்த தருணம் இது. ஏனென்று சொன்னால், அந்த வேளையிலே மகா அலெக்சாண்டருடைய படை உலக நாடுகளை கைப்பற்றும் ஆவேசத்தோடு பல இடங்களை கைப்பற்றி கொண்டிருந்தது. இதை கண்ட ஒரு சிறிய யூத சமூகம் அச்சத்தில் இருந்தது ஆச்சரியத்துக்குரியது அல்ல. உலக அரசர்கள் தங்கள் வலிமையை காட்ட போர் குதிரைகளையும் ரதங்களையும் பயன்படுத்தினார்கள். அன்பார்ந்தவர்களே, இத்தகைய சூழலில் தான் சக்கரியா ஒரு முற்றிலும் மாறுபட்ட அரசரை முன்னிறுத்துகின்றார். மாற்று அரசியல் பார்வையை தருகின்றார். வரவிருக்கும் உங்கள் அரசர் உங்களை ஒடுக்க வரும் உலக அரசர்களை போன்றவர் அல்ல. அவர் குதிரையில் வரமாட்டார், எளிய கழுதையின் மேல் ஏறி வருவார். அவர் ரோமை அல்லது கிரேக்க படைகளைப் போல ஆயுதங்களால் ஆளாமல் அமைதியால் ஆளுவார் என்று கூறி மக்களின் பயத்தை போக்குகின்றார். அன்பார்ந்தவர்களே, பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் இடையே உள்ள மிக வலுவான இணைப்பு பாலமாக இந்த வாசகம் திகழ்கிறது. ஒரு மெசியானிய இறைவாக்கின் அறிவிப்பாக விதமாக பழைய ஏற்பாட்டிலே வரவிருக்கும் மீட்பரை மெஸ்ஸியாவை பற்றிய மிக முக்கியமான தீர்க்க தரிசனங்களிலே இந்த பகுதியும் ஒன்றாகும். யூத மக்கள் தங்களை அரசியல் ரீதியாக விடுவிக்க ஒரு போர் வீரன் போன்ற அரசர் வருவார் என்று எதிர்பார்த்தனர். ஆனால் மெஸ்ஸியா எளிமை உள்ளவர், தாழ்மை உள்ளவர் என்பதை விவிலியத்தில் ஆழமாக பதிவு செய்த வசனம் இது. புதிய ஏற்பாட்டிலே இது நிறைவேறுகிறது. இந்த இறைவாக்கு இயேசு கிறிஸ்துவின் வாழ்வில் அச்சு பிசகாமல் நிறைவேறியதை புதிய ஏற்பாட்டு ஆசிரியர்கள் சுட்டி காட்டுகின்றார்கள். குறிப்பாக குருத்தோலை ஞாயிறு அன்று இயேசு தனது பாடுகளின் வாரத்திலே ஜெருசலேமுக்குள் நுழையும் பொழுது ஒரு கழுதை குட்டியின் மீது ஏறி வருகின்றார். இதற்கு மத்தேயு சாட்சியாக தனது நற்செய்தியிலே 21ஆம் அதிகாரம் 4-5 வரை இந்த சம்பவத்தை குறிப்பிடும் பொழுது சக்கரியாவின் இந்த வாசகத்தை அப்படியே மேற்கோள் காட்டி எழுதுகின்றார். மகள் சீயோனிடம் சொல்லுங்கள், இதோ உன் அரசர் உன்னிடம் வருகின்றார், அவர் எளிமையுள்ளவர், கழுதையின் மேல் சுமை சுமக்கும் கழுதையின் குட்டியாகிய மரியின் மேல் ஏறி வருகிறார் என இறைவாக்கினர் உரைத்தது நிறைவேறுமாறு இது நிகழ்ந்தது என்று மத்தேயு தன்னுடைய நற்செய்தியிலே நினைவு கூறுகின்றார். என்பவர்களை தொடர்ந்து நாங்கள் பார்க்கும் பொழுது ஒரு ஆயுதமற்ற இறையாட்சியை பற்றி சக்கரியா எடுத்து கூறுவதையும் நாங்கள் காண்கின்றோம். ஒரு உலகளாவிய மீட்பை பற்றி அவர் கூறுவதை காண்கின்றோம். அவரது ஆட்சி ஒரு கடல் முதல் மறு கடல் வரை செல்லும் என்ற வரை மீட்பு யூதர்களுக்கு மட்டுமல்ல, உலக மக்கள் அனைவருக்கும் உரித்தானது என்ற விவிலிய கோட்பாட்டை
இந்த வார்த்தைகள் உறுதி செய்கின்றன. ஆயுதமில்லாத ஒரு கலாச்சாரம், வில், குதிரைப்படை, தேர்ப்படை ஆகியவை ஒழிக்கப்படும் என்பது கடவுளின் நாடு வன்முறையாலோ மத யுத்தங்களாலோ நிறுவப்படாது. மாறாக அது சிலுவையின் அன்பினாலும் இதய மாற்றத்தினாலும் மட்டுமே சாத்தியம் என்ற புதிய ஏற்பாட்டு நற்செய்திக்கு இது அடித்தளமிடுகிறது. சுருக்கமாக சொன்னால் என்பது சகோதர சகோதரிகளே, வரலாற்று ரீதியாக இது இராணுவ அச்சுறுத்தலுக்கு மத்தியில் வாழ்ந்த அந்த யூத மக்களுக்கு அளிக்கப்பட்ட அரசியல் ஆன்மீக ஆறுதல். விபிலிய ரீதியாக இது இயேசு கிறிஸ்துவின் தாழ்ச்சியான அரச பதவியையும் அவரது அமைதியின் ஆட்சியையும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே முன்னறிவித்த உன்னதமான அருள் வாக்கு. அன்பார்ந்தவர்களே, இந்த சக்கரியா 9ஆம் அதிகாரம் 9-10 வரையான இந்த 2 வசனங்களிலே உள்ள ஒரு சில முக்கிய எபிரிய வார்த்தைகளையும் அவற்றின் சொற்பிறப்பியல் ஆழத்தையும் நாங்கள் பகுப்பாய்வு செய்யும் பொழுது இந்த வாசகத்தின் உண்மையான ஆன்மீக பொருள் இன்னும் பிரம்மாண்டமாக வெளிப்படுகின்றது. மகளே சியோன் என்கின்ற இந்த வார்த்தை எபிரேய மொழியிலேயே சியோன் என்ற சொல்லுக்கு கோட்டை, பாதுகாப்பான உறைவிடம் என்று பொருள்படும். பத் என்றால் மகள். பத் சியோன் என்ற இந்த வார்த்தை மகளே சியோன் என்று அமையும். விவிலிய பண்பாட்டிலே ஒரு நகரத்தின் மக்களை மிக அன்போடு அழைக்க மகளே என்ற பதம் பயன்படுத்தப்பட்டது. ஆகவே மகளே சியோன் என்பது வெறும் நிலப்பகுதியை குறிக்கவில்லை, மாறாக கடவுள் தன் சொந்த பெண்ணை, மகளை அழைப்பதை போல அத்தனை உருக்கத்தோடும் பாதுகாப்போடும் நேசித்த ஜெருசலேம் மக்களை அழைத்து நிற்கின்றார். அடுத்து நாங்கள் பார்க்கிற இன்னொரு வார்த்தை இந்த நீதியுள்ளவர் என்பதற்காக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை சதிக் என்கின்ற இந்த வார்த்தை. சிதெக் என்ற மூலச்சொல்லில் இருந்து வருகின்ற சதிக் என்கின்ற இந்த வார்த்தை இதற்கு நேர்மை, உண்மை தன்மை அல்லது உடன்படிக்கைக்கு உண்மையாக இருத்தல் என்ற பொருள்படும். இதனுடைய ஆழமான பொருள் என்னவென்று சொன்னால், உலக அரசர்களின் நீதி என்பது சட்டங்களையும் தண்டனைகளையும் பொறுத்தது. ஆனால் வரவிருக்கும் அரசரின் நீதி என்பது கடவுள் மனிதனுக்கு தந்த வாக்குறுதிக்கும் உடன்படிக்கைக்கும் விசுவாசமாய் இருப்பது ஆகும். அவர் தன் மக்களை கைவிடாத விசுவாசமுள்ள அரசர் என்பதை இது நினைவுறுத்தி நிற்கின்றது. தொடர்ந்து நாங்கள் காணுகின்ற வெற்றி வேந்தர் என்கின்ற இந்த வார்த்தைக்காக மூல எபிரேய விவிலியத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை என்னவென்று சொன்னால் நோஷா என்ற வார்த்தை. இது யாஷா என்ற வார்த்தையில் இருந்து வருகிற வார்த்தை. மீட்பது, விடுவிப்பது என்ற பொருள் கொண்டது. ஆகவே இதனுடைய நேரடி அர்த்தம் என்னவென்று சொன்னால் நோஷா என்றால் வெற்றி பெற்றவர் என்பதை விட மீட்கப்பட்டவர் அல்லது கடவுளால் ரட்சிக்கப்பட்டவர் என்பதாகும். இந்த அரசர் என்பாந்தவர்களே தனது சொந்த இராணுவ பலத்தால் வெற்றியை தேடவில்லை, மாறாக கடவுளே இவருக்கு வெற்றியையும் மீட்பையும் தருகின்றவராக. சுவாரஸ்யமாக யாஷா என்ற இதே மூல சொல்லில் இருந்துதான் யெகோஷுவாம், இயேசு, ஆண்டவர் மீட்கின்றார் என்ற பெயரே பிறந்தது. எனவே இந்த வார்த்தை நேரடியாகவே இயேசு ஆண்டவரை குறிக்கிறது. தொடர்ந்து நாங்கள் காண்கின்ற எளிமை உள்ளவர் என்கின்ற இந்த வார்த்தைக்காக பயன்படுத்தப்பட்ட எபிரேய வார்த்தை அனி என்ற இந்த வார்த்தை. இதனுடைய அர்த்தம் ஏழை, ஒடுக்கப்பட்டவர், தாழ்த்தப்பட்டவர் அல்லது சுயநலமற்றவர் என்று பொருள்படும். உலக அரசர்கள் தங்களை பராக்கிரமசாலிகளாக காட்டிக்கொள்ள விரும்புவார்கள். ஆனால் இந்த மெஸ்ஸியா தன்னை தாழ்த்தி ஏழைகளோடும் ஒடுக்கப்பட்டவர்களோடும் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளும் ஒரு எளிய அரசராக, அந்நியாக வருகின்றார். நாங்கள் காணக்கூடிய இந்த கழுதை குட்டி மரி என்பதற்காக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை அயீர் என்ற இந்த வார்த்தை எபிரேயத்திலே போர் குதிரைகளுக்கு ஜுஸ் என்று பெயர் சொல்வார்கள். ஆனால் இங்கே பயன்படுத்தப்பட்டுள்ள அயீர் என்பது சுமை சுமப்பதற்கு மட்டும் பயன்படுத்துகின்ற ஒரு இளம் கன்றான கழுதை குட்டி. குதிரை என்பது போருக்கும் அதிகாரத்திற்கும் அழிவிற்கும் அடையாளமாக இருக்கும் பொழுது, கழுதை என்பது அமைதிக்கும் தாழ்மைக்கும் உழைப்பிற்கும் அதிலும் குறிப்பாக சுமை தாங்குவதற்கும் அடையாளமாக
இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஆகவே வருகின்ற அரசர் குதிரையில் வராமல் கழுதையில் வருவது அவர் உலகை கைப்பற்ற வரவில்லை, மாறாக உலகத்தின் பாவ சுமைகளை தாங்க வருகின்றார் என்பதை காட்டி நிற்கின்றது. அவை அன்பாதவர்களே, இந்த எபிரேய சொற்களின் பின்னணிகள் நாம் வாசிக்கும் வாசகமானது வெறும் சாதாரண கவிதை அல்ல, மாறாக இயேசு ஆண்டவரின் இயல்பையும் அவரது சிலுவை சாவினுடைய தாழ்ச்சியையும் துல்லியமாக விவரிக்கும் ஒரு உன்னத தீர்க்க தரிசனம் என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த வாசகத்திலேயே குறிப்பிடப்படுகின்ற இந்த அரசர் யார் என்ற கேள்விக்கு நாம் வரலாற்று ரீதியாகவும் விவிலிய ரீதியாகவும் அதன் உண்மையான ஆன்மீக அர்த்தத்தையும் விடையாக தேடும் பொழுது வரலாற்று ரீதியாக இந்த அரசர் யார்? சக்கரியா இந்த இறைவாக்கை உரைத்த காலகட்டத்திலே கிறிஸ்துவுக்கு முன் 520 515 வரையான இந்த காலத்திலே யூத மக்கள் பாரசீக பேரரசரின் ஆதிக்கத்தின் கீழ் தங்களின் ஆளுநரான செருபபேல் மற்றும் தலைமை குருவான யோசுவா ஆகியோரின் தலைமையிலே வாழ்ந்து வந்தார்கள். செருபபேல் என்பவர் தற்காலிக நிழலாக தாவீதின் வம்சா வழியில் வந்த இந்த அரசர் ஜெருசலேம் ஆலயத்தை மீண்டும் கட்டி எழுப்ப தலைமை தாங்குகிறார். சக்கரியா வாழ்ந்த காலத்திலே மக்கள் செருபபேலை தங்களை மீட்கப் போகும் ஒரு அரசராக தாவீதின் வாரிசாகவே பார்த்தார்கள். ஆனால் அவர்களுக்கு கிடைத்தது ஒரு அரசியல் மாற்றம். வரலாற்று ரீதியாக செருபபேல் ஒரு பொழுதும் அரியணையேறவில்லை. யூதர்களுக்கு ஒரு சுதந்திர அரசு அந்த காலத்திலே அமையவில்லை. எனவே வரலாற்று ரீதியாக இந்த அரசர் ஒரு குறிப்பிட்ட மனிதரை மட்டும் குறிக்காமல் இஸ்ரேல் மக்கள் எதிர்காலத்தில் வரப்போகும் ஒரு உன்னத தலைவருக்காக காத்திருந்த எதிர்பார்ப்பின் குறியீடாக இருந்தார். என்பார்களே, விவிலியத்தின் ஒட்டுமொத்த பின்னணியிலும் அதன் உண்மையான அர்த்தத்திலும் இந்த அரசர் நசரேத்தூரை சேர்ந்த இயேசு கிறிஸ்து மட்டுமே. புதிய ஏற்பாடு இந்த வாசகத்தை முற்றிலும் ஒரு மெஸ்ஸியானிய இறைவாக்காக பார்க்கிறது. யூத மரபிலே மெஸ்ஸியா, கிரேக்கத்திலே கிறிஸ்து, கிறிஸ்தோஸ் என்றால் அபிஷேகம் செய்யப்பட்ட அரசர் என்று பொருள்படுகிறது. இயேசு ஜெருசலேமுக்குள் கழுதை குட்டியின் மீது ஏறி வந்த பொழுது சக்கரியாவின் இந்த இறைவாக்கு வரலாற்று பூர்வமாக அச்சு பிசகாமல் நிறைவேறியது. எனவே விவிலியத்தின்படி இந்த அரசர் இயேசு கிறிஸ்துவே ஆவார். இந்த அரசரின் இயல்புகளையும் பண்புகளையும் நாங்கள் உற்று நோக்கி பார்க்கும் பொழுது சக்கரியா விவரிக்கின்ற இந்த அரசர் நாம் உலக வரலாற்றிலே பார்க்கின்ற மகா அலெக்சாண்டர், ஜூலியஸ் சீசர், நெப்போலியன் போனபார்ட் போன்ற மகா வீரர்களுக்கும் அரசர்களுக்கும் முற்றிலும் எதிரானவர். அவரது பண்புகளோ, அவர் நீதியுள்ளவர். அவர் அநீதியான சட்டங்களாலோ வரியினாலோ மக்களை ஒடுக்க மாட்டார், துன்புறுத்த மாட்டார். கடவுளின் உடன்படிக்கைக்கு உண்மை உள்ளவராக இருந்து குறிப்பாக ஏழைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நியாயம் வழங்கும் உண்மையான நீதியின் அரசராக அவர் இருப்பார். இவர் வெற்றியின் வேந்தர். இவர் இரத்தம் சிந்தி பிற நாடுகளை கைப்பற்றி வெற்றி பெற வேண்டிய தேவையில்லை. எபிரிய மூலச் சொல்லின்படி நோஷா கடவுளால் இரட்சிக்கப்பட்டவர். இவர் கடவுளின் வல்லமையால் பாவத்தையும் சாவையும் வென்றவர். சிலுவையின் வழியாக உலகிற்கு உண்மையான விடுதலையை தந்த வெற்றி வீரர். எளிமையுள்ளவர் அணி. உலக அரசர்கள் தங்களுடைய மாளிகைகளிலும் பாதுகாப்பு படைகளுக்கும் மத்தியிலும் வாழ்ந்தார்கள். ஆனால் இந்த அரசர் தன்னை ஏழைகளோடும் எளியவரோடும் அடையாளப்படுத்துகின்றார். அவர் அதிகாரத்தை காட்டாமல் அன்பையும் தாழ்ச்சியையும் பணிவையும் காட்டு. அதனால் தான் கழுதையின் மீது ஏறி வருகின்றார். போர் அரசர்கள் குதிரையின் மேல் ஏறி வருவார்கள், ஆனால் கழுதையின் மீது ஏறி வருகின்ற இந்த அரசர் அமைதி உடன்படிக்கைக்கு செல்லும் ஒருவர். ஏனென்றால் அந்த காலத்திலே ஒரு அரசர் போருக்கு செல்லும் பொழுது குதிரையில் செல்வார், அமைதி உடன்படிக்கைக்கு செல்லும் பொழுது கழுதையில் செல்வார் என்பது அக்காலம் மரபு. அவை இவர் அமைதியின் அரசர் என்பதை இது தெளியமாக காட்டுகின்றது. ஆயுதங்களை ஒழிப்பவர். எப்ராயிமில் தேர்ப்படை இல்லாமல் போகச் செய்வார். ஜெருசலேமில் குதிரை படையை அறவே ஒழித்து விடுவார். போர்க்கருவியான வில்லும் ஒடிந்து போகும். இவருடைய இராணுவம் ஆயுதங்களால் ஆனது அல்ல,
இவர் வன்முறையால் வெல்லாமல் வன்முறையை தன் அன்பால் ஒழிப்பவர். இயேசு கெத்செமனே தோட்டத்திலே பேதுருவிடம், உன் வாளை அதன் உறையில் போடு, வாளை எடுப்பவர் யாரும் வாளால் மடிவர் என்று மத்தேயு நற்செய்தி 26:52 கூறிய பொழுது இந்த வாக்கு முழுமை பெறுகிறது. எல்லைகளற்ற உலகளாவிய அரசராக இந்த அரசர் இருப்பார். அவரது ஆட்சி ஒரு கடல் முதல் மறு கடல் வரை, பேராறு முதல் நிலவுலகின் எல்லைகள் வரை செல்லுகின்றது. உலக பேரரசுகளுக்கு எல்லைகள் உண்டு, எல்லைகள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. ஆனால் இந்த மெசியாவின் அன்பின் ஆட்சிக்கு எல்லைகளே இல்லை. யூதர்கள், வேற்றினத்தவர்கள், அயல் இனத்தவர்கள் என்ற பாகுபாடின்றி உலக மக்கள் அனைவரையும் உள்ளடக்கிய பேரரசு அது. யூதர்களின் மெசியா பற்றிய எதிர்பார்ப்பு இருவேறு துருவங்களாக இருந்தன. சிலர் அவர் தாவீதை போல் போர் புரிந்து ரோமை பேரரசை அழித்து இஸ்ரேலை அரசியல் ரீதியாக, இராணுவ ரீதியாக மீட்பார் என நம்பினார்கள். ஆனால் எசாயா, சக்கரியா போன்ற இறைவாக்கினர்கள் மெசாயா தாழ்ச்சியுடையவராக, அமைதியின் தூதுவராக வருவார் என்று முன்னறிவிக்கின்றார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, சக்கரியா 9:9 வரையான இந்த 2 வசனங்கள் மெசியா என்பவர் ஆயுதங்களால் உலகை ஆளப்போகும் அரசர் அல்ல, மாறாக மனிதர்களின் இதயங்களை அன்பினாலும் தாழ்ச்சியினாலும் ஆளப்போகும் ஆன்மீக மெசியா என்பதை திட்டவட்டமாக கூறி நிற்கின்றது. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் இந்த எளிய, அமைதியான, உலகளாவிய அரசராக வந்து இன்றும் கோடிக்கணக்கான மக்களின் இதயங்களை ஆண்டு கொண்டு இந்த மெசியானிய இறை வாக்கிற்கு முழுமையான பொருள் தந்துள்ளார்.